கடை. சேலமாரார் ஒரு தனி நிறுவனம் அல்ல, அது தமிழக மண் சார்ந்து மொழி சார்ந்த கடை ஒன்று. இந்திய பொருளாதாரத்திற்கு ஒரு முன்னேற்றமான நிறுவனம் இது. இது சாதாரண ஒரு பிரியாணி கடை என்று யாரும் கருதி அடைக்கிவிட முடியாது. என்றென்றால் இன்றைக்கு சேலம் என்கின்ற அந்த கொண்டாட்டத்தில் சேல மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவிலையும் குவைத்தில் முதல் தமிழ் போர்டையும் அந்த கண்ட்ரியில் பதிவு பண்ணியிருக்கோம். துபாயிலையும் யாழ்ப்பாணத்திலையும் இலங்கை சிங்கப்பூர் என்று எண்ணற்ற இடங்களெல்லாம் பதிவு செய்து உலகத்தில் எங்கெல்லாம் எங்கள் அண்ணன் சொன்னது போல் ராஜராஜ சோழன் படையெடுத்து அவர் ஆசிய கண்ட்ரி வரைக்கும் தான் போனார். நான் யூரோப்பா வரைக்குமே கொண்டு போயிட்டேன் நம்ம சேலாராரை. அது உங்கள் வாழ்த்துக்களோடு உங்களோடு ஆண்டவனும் மக்களும் தந்த வாழ்க்கைன்னு சொல்லுவேன். அதுக்கு ஏற்ப நம்ம சென்று கொண்டிருக்கின்றோம். அதை இந்த நாகர்கோவில் மண்ணினிலே கேரளா எல்லை பகுதியில் பதிவு செய்ததில் பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு. ஏன்னா கிறிஸ்துவ பெருமக்கள் ரொம்ப நிறைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் மிகப்பெரிய வியாபாரம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதை கருத்தில் கொண்டு நேரங்காலம் பார்க்காமல் உழைத்து மக்களை இல்லை என்று சொல்லாமல் பொருளை கொடுங்கள், தரமாக கொடுங்கள், சுத்தமாக கொடுங்கள், சீக்கிரம் கொடுங்க. சர்வீஸ் தான் குயிக்கு. கிளைகளை நம்ம எடுப்பது இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதெல்லாம் தொழில் அக்கறை வேணும்னு நான் சொல்லுவேன். எந்த நேரமும் தொழில் மேலே, பச்சை மேலே, தூய்மை மேலே மக்களுக்கு எவ்வளோ சர்வீஸ் பண்ண முடிகிற கவனம் இருந்தால்தான் நம்ம வெற்றி பெற முடியும். ஒரே நேரத்தில் 4-5 விஷயங்கள் வச்சுக்கூடாது. ஊருக்கு போகிறது, திருவிழாவுக்கு போகிறது, சொந்த பந்தங்களுக்கு ஏதோ நினச்சிக்கொண்டு கடையை விட்டுட்டு போனோமா நம்ம தொழில் செய்ய முடியாது. அது எதுக்கு ஒரு ஆளை போட்டு நடத்திட்டு எனி டைம் கடைக்குள்ளே இருந்து கடையை கவனிங்க. காலையில் எழுந்தால் போய் பிரிட்ஜில் என்ன இருக்குன்னு தான் முதல்ல பார்க்கணும். இரவு என்னென்ன வச்சுருக்கிறாங்க, ஏன்னா அப்போ தான் ஒரு பாதிப்பு இருக்காது. அதே போல் அந்த பொருளை சீக்கிரம் அழிக்க பார்க்கணும். அது நல்ல பொருளாக இல்லைன்னா இரவே டிஸ்போஸ் பண்ணிடணும். அப்படி பிரிட்ஜில் வச்சா அது தாங்கக்கூடிய பொருளாக, பிரிட்ஜ் அந்தளவுக்கு கூலிங் இருக்கா, இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஆர்ஆர் நிறுவனம் உரிமையாளர்களுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து கவனிப்பு 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 இல்லாத விவசாயம் வீடு வந்து சேராதும்பாங்க அந்த காலத்திலேயே. உன்னை உருவாக்குவது எல்லாம் உருவாக்கிடலாம், அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறது இன்றைக்கி மிக சேலஞ்சு. இன்றைக்கி ஆள் பற்றாக்குறை தமிழகம் எங்கோ நம்ம பிள்ளைங்க படிச்சுட்டு இன்றைக்கி எல்லாம் அயல்நாட்டிலையும் படித்த நம்ம மாநிலத்திலையும் இந்தியாவிலேயே அதிக பெண்கள் உள்ள மாநிலம் தமிழகம். கிட்டத்தட்ட 74% பெண்கள் படித்த மாநிலம் இன்று தமிழ்நாடு. ஒரு நேரத்தில் கேரளா அதையும் பெண்ணுக்கு தள்ளி இன்று அந்த அளவுக்கு நம்ம முன்னுக்கு வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டில். அதனால் படித்தவங்களப்போ இல்லாமல் இன்றைக்கி மேற்கு வங்காளத்திலையும் ஊபியிலையும் உத்தரப்பிரதேச பீகாரிலையும் வச்சு நம்ம வேலை வாங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த நாடு அந்த அளவுக்கு முன்னுக்கு தமிழ்நாடு வந்திருக்குது என்று சொன்னால் தமிழனுடைய அறிவும் ஆற்றலும் இந்த மண்ணினிலே சமத்துவமும் வேற்றுமையிலும் ஒற்றுமை என்று சொல்லுவார்கள். அத்தகைய ஒற்றுமை மிக்க இந்த நாடு விலகுகிறது. அத்தகைய வேலை பணியாளர்கள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றோம். ஆகையினால மிக நம்ம கவனம் செலுத்தணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த வேலை நடக்குது, தூய்மையாக இருக்கா, பொருள்கள் வந்து விட்டதா, சரக்கு நிறையா இருக்கா, மரங்களுக்கு இல்லைங்காமல் கொடுக்க முடியுமாங்கிறதெல்லாம், சூடாக இருக்குதாங்கிறதெல்லாம் மிக கவனம் எடுத்து செல்லுங்கள். சேலமாராரை பொறுத்தவரை ஒரு ஏற்கனவே சொன்னதை போல் இதோடு மட்டும் அல்லாமல் இன்னும் இவருக்கு என்னெல்லாம் துணை இருக்க முடியும். நாங்களே ரைஸு மசாலா மொத்த ஃபேக்ட்ரி நான் உத்தரமூரில் உள்ள 30-50 ஏக்கருக்கு அட்வான்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் என் கைக்கு வந்து சேரலாம். அந்த பணி முடிந்த உடனே மசாலா ஃபேக்ட்ரி அமைத்து எங்கள் சுந்தர் சந்திரன் ஏன் நீங்களும் கூட எல்லாம் இணைந்து பணியாற்றி நாடெங்கும் ஒரு மசாலாவை நம்ம தூய்மையான முறையில் தரமான முறையில் எத்தனையோ மசாலாக்கள் இருக்குது, ஆரோக்கியமான அந்த மசாலாவை நம்ம கொண்டு வரலாம். சேலமாரார் ஒரு மூலிகை பிரியாணின்னு சொல்லுவோம். எப்போவுமே அதில் இருக்கக்கூடிய அந்த பொருள்களை பார்த்தீங்களா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், மராட்டி முக்கு, அன்னாச்சி பூவு, இத்தகைய பொருள்கள் எல்லாம் அதில் அடங்கி இருக்குது. அதை தாண்டி ஆணின் உடம்பு குளிச்சு தரக்கூடியது, இஞ்சி எலும்புக்கும் கண்ணுக்கும் வலிமை தரக்கூடியது, பூண்டு ரத்த நாளங்கள் இருக்கிற அடைப்புகளை எடுத்து தூய்மைப்படுத்தக்கூடியது, மல்லி உலகத்திலே நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள கீரை, புதினா. நீங்கள் ஈராக் போனீங்கன்னா சர்க்கரையே கிடையாது. ஈரானில் ஒருத்தர் கூட சூற இல்லைங்கிறாங்க ஈராக்கெல்லாம். காரணம் அந்த புதினாவை டீயில் கூட போட்டு குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு மனாமதி ஏற்படுத்தி குடிக்குது புதினா. நல்லா துவையலாக கூட அரைச்சி சாப்பிடுங்க எல்லாம் வீட்டில். அந்த அளவுக்கு இந்த பொருட்கள்லாம் சேர்ந்தது தான் பிரியாணி. மஞ்சத்தூள், ஆன்டிபயோட்டிக், அதை மாத்திரையாக போட்டு அமெரிக்காக்காரன் இன்றைக்கி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மஞ்சத்தூளில் இருக்கிற மாத்திரைகளை. அதுபோல் அதில் எந்த ஒரு பொருளும் கெடுதானதில்லை. எலுமிச்சை நல்லா புத்தி தெளிஞ்சு ரத்தம் சுத்தமாக்கி தோல் மினுப்பு குடிக்கக்கூடிய அந்த எலுமிச்சையே அதில் அடங்கி இருக்குது. தயிர் இதே கடையத்தில் இருக்கிற அடைப்புகளுக்கு நல்லதும்பாங்க. இத்தகைய பொருளெல்லாம் அடங்கியது தான் பிரியாணி. அப்புறம் ஏன் பிரியாணி சாப்பிட்டா எங்களுக்கு வயிறு உப்பசம் எழுது சேலாரெல்லாம் ஆகாது. நம்ம போடுற அளவு சும்மா 2 போடக்கூடாது. அந்த எண்ணெய் நல்லா மனம் வர அளவுக்கு நல்லா பட்டணம் கிழக்காக நல்லா போடுங்க. இஞ்சி பூண்டுகளை நல்லா வதக்க வேண்டும். வேறு ஒன்றும் இல்லை. எல்லோரும் கண்டுபிடிச்சது யார்? இதை நம்ம முன்னோர்கள். எதுக்கு இத்தப்படி ஒரு உணவை கண்டுபிடிச்சிருக்க முடியும்? வேறு எந்த உணவுலையும் நான்வெஜ்ஜில் இல்லாத அளவுக்கு மூலிகை பொருட்கள் அடங்கிய ஒரே பொருள் நம்ம பிரியாணி தான். நீங்கள் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு வச்சா கூட பட்டளம் கிழங்காய், இஞ்சி பூண்டு போட்டு, தக்காளி வெங்காயம் போட்டு
நம்ம குழம்பு வைக்கிறோம், அதில் கூட அவ்வளோ வாங்காது, குழம்புல அவ்வளோ கசப்பு ஏற்றுக்காது. இதில் ரைஸ் அடங்கி இருக்கிற வாசி நிறைய இதில் போட்டு பண்ணுறாங்க. இதை நம்ம சாப்பிட்ற முறை பெரும்பாலும் பகல் நேரத்தில், சீக்கிரம் ஈவினிங் நேரத்தில். இன்றைக்கி இரவு உணவு அவ்வளோ ஒரு நமக்கு உடம்பு கெடுதலான இதாக இருக்குது. உணவு உணவுகள் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை. பறவைகளை பாருங்கள், 6 மணிக்கு மேலே தங்கத்தை கூட இருக்காது, 5 மணிக்கு மேலே உயிர் போனாலும் தூங்காது. ஒன்று செத்துருக்கணும் அந்த பறவை. காலையில் பிரபஞ்சத்தில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடும். அந்த பறவை சொல்லித்தருது நமக்கு வாழ்க்கை முறையை. ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து நம்ம வேடந்தாங்களில் தண்ணியை குடிச்சிடுங்க, திருநெல்வேலி கூடங்குளம் எங்கெல்லாம் தண்ணியை குடிக்குது அந்த பறவைக்கு யாரும் வெளிக்காட்டுறாங்க. எவ்வளோ அறிவு, எவ்வளோ ஞானம். தன் குஞ்சுகளை இங்கே பாம்பு இருக்காதுன்னு சொல்லி அந்த நடு தண்ணியில் வளர்கிற மரத்தில் ஏறி குஞ்சை பறித்து பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கிட்ட கற்றுக்கணும். நம்ம அறிவும் ஆற்றலும் ஒழுக்கத்தையும். ஒழுக்கத்தை கற்றுக்கணுன்னா சிட்டுக்குருவி 2 செல்ஃபு அந்த கூண்டுக்குள்ளே, அவ்வளோ விஞ்ஞானம். ஒழுக்கம்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு ரூம்பு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு ரூம்பு அந்த கூண்டுக்குள்ளேயே. இதுதான் ஒழுக்கம் சிட்டுக்குருவிகிட்ட. அடுத்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம். களிமண்ணை உருண்டை பிடிச்சி கொண்டு வந்து வச்சு விட்டில் பூச்சை கொண்டு வந்து அதில் சொருகி வச்சிடும் வெளிச்சத்துக்கு இரவில் பிள்ளைகளுக்கு. இது விஞ்ஞானம். சாதுரியம் அறிவியல். என்ன அறிவியல்? அந்த பணம் ஓலை நுனியில் போய் கூட கட்டும். ஏன்னா பாம்பு ஊந்து வந்து குஞ்சுகளை வேட்டையாட முடியாது, உளுந்துரும் கீழே. இது அறிவியல். இத்தகையும் அடங்கிய ஒரு சிட்டுக்குருவி கட்ட விரல் இருக்குதுன்னா மனிதர்களாகிய நமக்கு எவ்வளோ அறிவு ஆற்றல் வேண்டும் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம். பிள்ளைகளெல்லாம் வளர்க்கும் போது ஊட்டி வளர்க்காதீங்க, தொழிலுக்குள்ளே அனுப்புங்க, கொண்டு போய் கடையில் நிறுத்துங்க. என் பொண்ணையும் பிள்ளைங்க அப்படி தான் நிறுத்துவேன். பேத்தி 5 மணிக்கு தூக்கிட்டு போய் கிச்சனில் வச்சுருப்பேன். எல்லா தொழிலாளி வாங்கி கொஞ்சிக்கிட்டு இருப்பான், அவனுக்கு ஒரு உற்சாகம். பிள்ளைங்களை நிறுத்தும் போது நாளைக்கு நம்ம காட்டுற பணத்தை விட நம்ம தொழிலை கற்றுக் கொடுத்தோமா அந்த தொழிலை சார்ந்து அவங்க வாழ்ந்துக்குவாங்க. அதுதான் உண்மையான ஒரு வழிமுறை பிள்ளைங்களை வளர்ப்பதில். ஊட்டி வளர்ப்பதில் இல்லை. ஆமாம், நம்ம ஓரளவுக்கு முன்னுக்கு கொண்டு வைத்து சாப்பாட்டு ஒன்றும் குழந்தைங்களுக்கு பஞ்சம் கிடையாது. பசிச்சா குழந்தை எடுத்து சாப்பிட போகுது. ஆகவே தொழில்துறையில் ஈடுபடுத்தணும். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை சர்க்கரை நோய். உலகத்திலே அதிக சர்க்கரை கொண்ட நாடு இந்தியா. இந்தியாவில் அதிக சர்க்கரை கொண்ட நாடு தமிழ்நாடு. இத்தகைய சோதனையிலையும் வேதனையிலையும் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உணவு முறை தான் எல்லாமே உயிர் சத்து உள்ள உணவு. இந்த ஹார்ட் அட்டாக் வராதுக்கு ஒரே ஒரு காரணம், நல்ல உயிர் சத்து உள்ளது. கொஞ்சம் வெங்காயத்தை சாப்பிடுவது, பச்சடி சாப்பிட்றோமே பிரியாணியில் நிறையாவே சாப்பிடுங்க, வாங்கி 2 கப்பு, தவறே இல்லை. பகல் நேரத்தில் நல்ல உணவு வருதுங்க. 2 கருவேப்பிலை கொத்து, இதயத்தை அவ்வளோ பார்த்துக்குது. 2 கொத்து, அது சோறு மாதிரி தான் இருக்கும். தோறுப்பு உணவுகள். 1 நெல்லிக்காய் இன்றைக்கி நான் சாப்பிட்டு தான் வந்திருக்கேன். ஒன்றும் பொய் இல்லை. கொஞ்சம் முளைக்கொட்டிய பயிர், 1 நெல்லிக்காய், கொஞ்சம் மாதுளம். காலையிலேயே இவ்வளோன்னு கேட்காதீங்க. கொஞ்சம் ஒப்பாளி, கொஞ்சம் தர்பூசணி பழம், கொஞ்சம் ஒயிட்டுக்கு 2 கொடுத்தாங்க. வேறு என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அது இயற்கை உயிர் சத்து உள்ள உணவுகள் உடம்புக்கு மிக முக்கியம். இதுதான் உங்களுக்கு இந்த அன்பு தமிழ் செல்வனா. ஏன்னா தாய் தந்தை இல்லாத எனக்கு நீங்கள் தான் தாய் தந்தையே. இந்த தொழில் தான் எனக்கு தெய்வமே. எனக்கு தனியாலாம் நான் கோயிலை விரும்புறதில்லை. உள்ளமே கோயில், ஆண்டவனும் மக்களும் கொடுத்த வாழ்க்கைன்னு சொல்லுவேன். இது தூய்மையாக இருந்தால் எல்லாமே நல்லா நடக்கும். இறைவன் இங்கே குடிக்கொள்வான், நம்ம இறைவன்கிட்ட போக வேண்டியதில்லை. நான் எந்த வேண்டுதலுக்கும் அடிப்படையிறதும் கிடையாது. என் வேலை உண்டு, தொழில் உண்டு, உண்மை உண்டு. இப்படி தான் வாழ்ந்து. இதுதான் சேலாரார். உங்களுக்கு எல்லாம் நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். உடம்புக்கு என்ன தேவைன்னு சாப்பிடணும், நாக்குக்கு என்ன தேவைன்னு சாப்பிடக்கூடாது. மறுபடியும் சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் இருந்தால் தான் சோறு, இருந்தால் தான் சுத்தரங்கிற மாதிரி. நீ இருந்தால் தான் நாளைக்கு புள்ள பேரன் பேத்தி எல்லாம் பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு கொள்ளு பேத்தி அந்தளவு வாழ்ந்துட்டேன். இந்த ரோட்டில் கடந்து வந்து கூட கிடைக்காததுக்கெல்லாம் நான் ஆசைப்பட்ட போதெல்லாம் ஒழுக்கம், கண்ணியம், உழைப்பு, நேர்மை, தர்மம், கருணை. எந்த துரோகத்தோடவும் எந்த துரோகியோடையும் போட்டி போடாதீங்க. ஒரு நிமிடம் கூட துரோகத்தை நம்ம திருத்த முடியாது. அவங்களெல்லாம் அனுப்பிட்டு 2 வேலை வச்சுங்க. ஒருத்தனை பிடிச்சா என்ன வேணாலும் கொடுத்து வைங்க. ஒருத்தனை பிடிக்கலன்னா கணக்கு பிடிச்சி அனுப்பிச்சிருங்க. 2 ஆப்ஷன் தான் லைஃப்பில். டிலீட். அவங்களெல்லாம் போராட முடியாது, எவனையும் திருத்தலாம் முடியாது. இன்றைக்கி செல்ஃபோன் காலம். ஒரு இனமே இன்றைக்கி அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் 20-25 வருஷம் ஏன் அவ்வளோ கூட போக வேண்டியதில்லை. இன்னொரு 10 வருஷத்தில் 1 கோடி பேர் கிட்னி லிவர் பாதிப்பு வரப்போகுது தமிழகத்தில். நிச்சயமாக வரப்போகுது. இன்றைக்கி அதிக நோய் சுகரில் இருக்கிறோம். இன்றைக்கி நான் பள்ளிக்கூடம் போகும்போது செவுத்தில் பார்ப்பேன், நம்ம இருவர் நமக்கு இருவர்னு இருந்தது. 2 குழந்தை போதுன்னு. ஏன்னா 9 குழந்தை. எங்கள் அம்மா கூட வந்து 11 பேர். அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க குழந்தை குடும்ப கட்டுப்பாடுக்காக. குழந்தைய கட்டுப்படுத்தணும் எப்படியாவது அரசாங்கம் போராடுது. அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு போட்டாங்க. இப்போ பார்த்தா நாடுங்கும் ரோடுங்கும் பேனர்களை கருதரிப்பா என் ஹாஸ்பிட்டலுக்கு வா, ஒரு குழந்தைக்கு என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு, என் ஹாஸ்பிட்டலுக்கு உனக்கு உயிர் கிடைக்கும், என் ஹாஸ்பிட்டலுக்கு உனக்கு முடி முளைக்கும், என் ஹாஸ்பிட்டலுக்கு வா கண் பார்வை, டாக்டருங்க பல்லு போய். இவ்வளோ உணவால் நம்ம உடல் நீதியாக இழந்திருக்கிறோம். உண்மையாகவே ஊட்டச்சத்து குறைவு கம்மி. இந்தியாவிலேயே ஊட்டச்சத்து இருக்கிறது சிக்கனுடைய ப்ரோட்டீனும் முட்டையிலையும். இன்றைக்கி முட்டையும் சிக்கனுடைய ப்ரோட்டீன் தேவைன்றாங்க.
அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு வேணுன்றாங்க. இதெல்லாம் நம்ம கவனம் செலுத்தி, வெஜ்ஜிலையும் ஒரு சத்து இருக்குது, நான்வெஜ்ஜிலையும் இருக்குது. பகல் நேர உணவு சிறந்தது, ஈவினிங் சீக்கிரம் சாப்பிடுவது சிறந்ததுன்னு கூறி சேலம் வராருக்கு நாகர்கோயிலில் வாய்ப்பளித்த நாகர்கோயில் மக்களுக்கும் ஆண்டவனுக்கும் நன்றிய வாழ்த்துக்களையும் பதிவு செய்து அன்பு உயிர் தொழிலாளர்கள் சார்பாக உங்கள் வாழ்த்துக்களோடு என் வாழ்த்துக்களை உங்கள் அன்பு கரங்களுக்கு என்னுடைய அன்பு நன்றிகளையும் பாதங்களுக்கு முத்தங்களை இட்டு விடைபெறுகின்றேன். உங்கள் சேலமர தமிழ்ச்செல்வன். தொழில் செய்யும்போது ஒன்று தான், நம்ம செதுக்கிக்கிட்டே போயிட்டுருக்கணும். நீங்கள் வாழ்க்கையை நீங்கள் உருவானது முக்கியமல்ல, உங்களால் எத்தனை பேர் உருவானாங்கிறது தான் முக்கியம். சேக்கால எத்தனை பேர் உருவானாங்க, சரவணனால் எத்தனை பேர் உருவானாங்க, இவரால் எத்தனை பேர் உருவானாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி முக்கியம். நம்ம தொழில் செஞ்சுட்டு நீங்கள் நினச்சி தொழில் பண்ணிடாதீங்க. இந்த தொழிலை நாளைக்கு உங்கள் வம்சமே கொண்டாடுற அளவுக்கு உங்களை நினைவாட்டலை எங்கள் அப்பா போட்டு எப்படி நான் மேலே ஏற்றி வச்சுருக்கோனோ அது போல் நீங்கள் அந்த மாதிரி தொழிலை கொண்டு போகணும். அந்த மாதிரி தொழில் மேலே மிக ஈடுபாடும் அன்பும் அந்த கருணை உள்ளத்தோடு நீங்கள் மிக கவனத்தோடு செய்யுங்க. மார்க்கெட்டு பொருளை கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு துணைவியாக இருக்கக்கூடிய துணைவியார்களெல்லாம் கடை மேலேயும் தொழிலாளர் மேலேயும் கடை சுத்தமாக இருக்கான்னு வந்து பாருங்கள். எல்லாரையும் குடும்பத்தினரை வந்து கடையை கவனிக்க சொல்லுங்கள். நல்லபடியாக பார்த்துக்குங்க, எடுத்து கொண்டு போங்க. என்னால் இத்தனை நிறுவனம் நாளைக்கு எதிர்காலத்தில் உங்களால் பல நிறுவனங்கள் வளர வேண்டும் என்று நம்ம சுந்தர சார்பாகவும் அன்பு தம்பி சந்திரன் திருநெல்வேலி ஓனர் எவ்வளோ ஈடுபாடாக அவங்க கடையெல்லாம் விட்டுட்டு தொழிலாளிகளை கொண்டு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி 4 கடைக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாம் ஒரு தாய் பிள்ளையாக ஒற்றுமையாக இருக்கணும். வாழ்த்துகள். நேற்று முந்தா நாள் துபாயிலேருந்து வந்து சேலம் ஓடிட்டு எனக்கு ஒரு நாள் கூட ஓய்வு இல்லை. ஒரு நாள் கூட இந்த இரவு படுக்கிற நேரம் கூட திங்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கே தெரியும், எந்த நிறுவனமும் உலகத்தில் செய்ய முடியாத சாதனைகளை போன மாதம் 5 நிறுவனங்களும் இந்த மாதம் 7 நிறுவனங்களும், அதாவது ஒரு ஆண்டில் 10 ஆண்டுகள் இல்லை, மாதத்துக்கு நாங்கள் இந்த கடைகளை திறந்து உணவகத்தை தரக்கூடிய ஒரே நிறுவனமாக சக்தி பெற்றிருக்குது என்று சொன்னால் உங்கள் வாழ்த்துக்களோடு உங்கள் அன்போடு தான். எல்லாருடைய உழைப்போடு, அதாவது சந்திரன் சுந்தரெல்லாம் போன்றவங்க சலிக்காமல் ஈடுபடுறாங்க. இந்த தொழில் எப்படியாவது தூக்கி கொண்டு வந்துடணும்னு அது எனக்கு உற்சாகம் தருது. துபாயிலேருந்து வந்து எடப்பாடி போயிட்டு அந்த கடையை பார்வையிட்டுட்டு அங்கேருந்து நேராக திருச்சா பெரம்பலூர் கல்லூரியில் 1 மணி நேரம் உரையாற்றினேன். 1 மணி நேரம் போனதே தெரியல. பிரின்ஸிபல் டேபிள் கடியில் விழுந்து போயிட்டார். சிரிப்பு, அவ்வளோ மகிழ்ச்சி. இன்னொரு பக்கம் அவ்வளோ பிள்ளைகளுக்கு ஊக்குவிப்பு கொடுத்தேன். அந்த உரையை முடிச்சுட்டு திருச்சி கடை வந்து பார்வையிட்டுட்டு வர வழியில் சுந்தருக்கு ஃபோன் அடித்தா அவர் இங்கே வந்துட்டார். மதுரை கடைக்கு போயிட்டு திருநெல்வேலி போயிட்டு இங்கே வந்து அடைந்தேன். நம்ம வாழும்போது என்ன சேர்த்துக்கிட்ட சொத்துங்கிறது இல்லை, எந்த சொத்தெல்லாம் யாராருக்கு கொடுத்தங்கிறதான் என் வாழ்க்கை அமைஞ்சிருக்குது. எனக்கு எத்தனை வீடு, எத்தனை காரு, எத்தனை பங்களாக்கள்ங்கிறதெல்லாம் கிடையாது. எத்தனை பேருக்கு நான் பங்களா கொடுத்தேன், சொத்தை கொடுத்தேன், வாழ்க்கையை கொடுத்தேங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன். அது உங்களுக்கும் அமையும். ஏன்னா சந்திரன் அவ்வளோ பெரிய பங்களாவை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமாம், திருநெல்வேலியில். வாழ்த்துக்கள் அவருக்கு. அவரை பின்பற்றி எல்லாம் நல்லபடியாக வாங்க. ஆண்டவனுக்கும் மக்களுக்கும் நம்ம தலைவருக்கு எல்லாம் இந்த அளவுக்கு தலைவர்லாம் வந்து வணிகர் சங்கம் வேறவையில் நானும் இருந்தாலும் அது தோன்றும் போதே நான் இருந்தவன். அது ஃபுல் பாரம்பரியமே எனக்கு தெரியும். எனக்கு இந்த துறை தான் இல்லை, அரசியல் துறையாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், எல்லாம் பண்ணிட்டேன். பண்ணாது இல்லை, எல்லா துறையிலையும் இருக்கிறோம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். கடை கவனிக்க நல்லபடியாக அடுத்த கிளம்பா. ஆமாம் ஆமாம், இத்தனை எப்போதும் மறந்துடுறோம்மா. எனக்கு ஸ்டுடியோ நம்மளுக்கு சூட் ஆகிட்டு இருக்குது. நம்ம ஆர்ஆர் தமிழ் வந்துடும். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்து மகிழுங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா இப்போ தான் இந்த இடத்துல தான் வார்த்தையே உதிக்கிறேன். அது எல்லாமே 70,000 பேர் பண்ணியிருக்கிறாங்க. 4 கோடி பேர் 1.5 கோடி பேர்லாம் பார்க்குறாங்களாம். 40 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் வியூஸ் நிறையா இருக்குன்னாங்க கருத்துக்களுக்கு. உடல் முக்கியம். உடல் நல்லா இருந்தால் உள்ள நல்லா இருக்கும். உள்ள நல்லா இருந்தால் நாடே நல்லா இருக்கும். நாடு நல்லா இருந்தால் நிறைய மோடி சாருக்கு வரி கட்டலாம். வாழ்த்துக்கள். என்னண்ணே? ஆமாம், போட்டு தமிழ்ச்செல்வன். நாகர்கோவில் மக்களுக்கும் ஆண்டவனுக்கும் நன்றி சொல்லி செய்கின்றேன். எனக்காக மட்டுமல்ல நினச்சிடாதீங்க. இந்த உலகத்தில் இது மக்களுக்கானது. எங்களுடைய கடமை, மண்ணில் பிறந்த கடமையை ஒரு ஏழை சிறுவன், ஒரு தாய் தந்தை இல்லாதவன், ஒரு அநாதை சிறுவன் ஆற்றிய பணிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறார்கள் நாகர்கோவில் மக்களும். என் அன்பு தம்பிகள் சேக் அவர்கள், சரவண அவர்கள். அந்த கிளையை எனக்கு சகோதரர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், என் நெஞ்சில் அந்தளவுக்கு அவங்கள ஏந்தி வாழ்த்தி வணங்குகின்றேன். இந்த பேரை கொண்டு வந்து நாகர்கோவிலில் வச்ச பெரும்பங்கு அவர்களுக்கு உண்டு. அதற்கு உறுதுணையாக இருந்த என் அன்பு தம்பி சுந்தர் அவர்களுக்கும் சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுடைய எடுத்த உலகளவில் நம்ம போகணும்னு முத இதுக்கு விதையை போட்டவர் சுந்தர் தான்.
ஏன்னா நான் ஏதோ ஒரு கடையோடு அப்படி அடங்கிடலான்னு பார்த்து ஒரு பிரான்ச் வந்தது ஏதோ கொடுத்தோம்னே, அதெல்லாம் இல்லை. இந்த பகுதி ஃபுல்லாக வளரணும் இந்த நிறுவனம், மதுரையில் தன் வியாபாரம் கூட பாதிக்காது என்ற நல்ல எண்ணத்தோட தன் வியாபாரம் எங்கே பாதிச்சோன்னு கூட கருந்தாமல் இந்த மாவட்டம் ஃபுல்லாக நகரம் எங்கள் லெஃப்ட் ரைட் எல்லாம் சேலமரார் பதிவு வேண்டும் என்று சந்திரனும் அதுக்கேற்ப தன் கூட இருந்தவர்களுக்கெல்லாம் கிளைகளை போட்டு கொடுத்துருக்காரு. சந்திரன் தன் கிளைவே தியாகம் பண்ணிட்டு நிற்கிறாரு தன் நட்புக்காக காவல் கிணறுல. இத்தகைய பெரிய ஒரு மாண்புமிக்கு மனிதாபிமான அந்த இடத்துல இந்த கிளையை பதிவு பண்ணதில் மகிழ்ச்சி அடைகின்ற நமது சின்னதுரையா, நம்ம வணிக தமிழ்நாடு பேரவையினுடைய தலைவர் எங்கள் அம்பையா விக்ரம் ராஜா ஐயா தலைமையில் இயங்கக்கூடிய, நானும் அதில் இருக்கிறேன், அண்ணன் வருகை புரிந்திருக்கார். மற்ற எண்ணற்ற உறவினர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இவரை சார்ந்த அனைத்து கலைஞர்களுக்கும் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் என் சேலமர தொழிலாளர் சார்பாக நன்றியை பதிவு செய்து கொள்கின்றேன். இறைவனுடைய அருளால் வள்ளியூரில் 4ஆம் தேதி திறக்கக்கூடிய சேலம் ஆர்ஆர் பிரியாணி அதனுடைய நமது குடும்ப விழாவாகவும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் கலந்து கொள்ளும் விழாவாகவும் அது அமையும். அதில் இந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அதில் அனைவரும் என்ன செய்யணும், அதில் வந்து கலந்துக்கிடுவோம். வள்ளியூர் வணிகர்களும் கலந்து பிரியாணி ஒரு பிரியாணி. ஆமாம், அதில் தமிழ்ச்செல்வன் சொன்ன மாதிரி சந்திரனை வந்து அதுக்கு நிறைய ஸ்கீம்லாம் போட்டிருக்காரு. அதுக்கு 1க்கு 1 ஃப்ரீ, 1க்கு 2 கூட ஃப்ரீ போடுவார்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இன்றைக்கு எல்லாருமே, அதாவது சென்னைக்கு போயிருந்தா சென்னையில் வந்து இரவு நேரத்தில் பிரியாணி சேல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம அண்ணன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இரவு நேரத்தை சாப்பிடாதீங்கப்பா, எனக்கு பிரியாணி வைக்கணும் அவசியம் இல்லை, நீ உடம்பை பார்த்துக்கோ, நீ பகலில் பிரியாணி சாப்பிடு, நீ ராத்திரி பிரியாணி சாப்பிடாத அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வியாபாரத்தை கொண்டு வரணுங்கிற நோக்கம் இல்லை, மக்களும் நல்லா இருக்கணும், அந்த உணவு விற்பனையாகணும், அது மக்களுக்கு நல்லதாக இருக்குங்கிறதுல ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான சகோதரர். அவருடைய நிறுவனங்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இல்லாமல் உலகம் முழுவதும் இன்னைக்கு போயிட்டுருக்கு. இன்னைக்கு அதாவது கிளை என்பது இந்த தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் அவர்கள் கிளை வளர வேண்டும் என்ற ஆசையும் ஆண்டவருடைய வேண்டுதலுக்காக நாங்கள் சொல்கிறோம். கடவுள் ஆசீர்வாதத்தால் அந்த கடை திறப்புழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 4ஆம் தேதி ஆண்டவருக்கு சித்தமான எல்லாரும் கலந்து கொண்டு வாழ்த்துவோம். ஊடக செய்திகள் யாவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RR தமிழில் கண்டு களியுங்கள்.